குவாலிட்டி ஆர்கானிக் கார்டனுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். குவாலிட்டி நர்சரி கார்டன் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் தெரியும் இது புது சேனலுன்ட்டு. இந்த சேனலில் வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை பற்றி வரப்போகுது. சீட் டு ஹார்வெஸ்ட், அதாவது விதைப்புலேருந்து அறுவடை வரைக்கும். அடுத்தது மண்கலவை பாட்டிங் மிக்ஸு. அடுத்தது வந்துட்டு ஃபர்டிலைசர்ஸ், காய்கறி உரத்துக்கு என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பலது வெஜிடபிள்ஸை பற்றி பார்க்க போகிறோம். குவாலிட்டி ஆர்கானிக் கார்டன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ஏதாவது கார்டன் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை கார்டன் பற்றி டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலோ கண்டிப்பாக மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கால் கூட பண்ணுங்கள். ஸோ தட் நான் உங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் விதைப்பு முதல் அறுவடை வரைக்கும் பார்க்கலாம் வாங்க. வெண்டைக்காய் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஈஸி க்ரோயிங் பிளான்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வெண்டைக்காய் தாங்க. போட்ட உடனே 3 நாளில் விதை வந்துடும், 35 நாளில் பூ விட்டுடும், ஒரு 40-45 நாளில் உங்களுக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு விதை தான். விதை நம்ம சூஸ் பண்ணுறது 2 வெரைட்டி இருக்குங்க. ஒன்று ஹைப்ரிட் இருக்குது, ஒன்று வந்து நாட்டு வெரைட்டி இருக்குது. ஹைப்ரிட்டில் வந்துட்டு ஒரு 5-6 ஈல்டிங் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் செடி வந்து தவண்டு போயிடும். திருப்பி நீங்கள் புதுசாக விதை போட்டு வளர வைக்கணும். நாட்டு விதையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா அதுக்கு பராமரிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஹீல்டிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். 1 இயர் கழித்து அது தவண்டு போயிடும். திருப்பி நீங்கள் விதை போட்டு விடணும். ஸோ எப்போவுமே சூஸ் பண்ணும்போது நல்ல விதையாக தரமான விதையாக நம்ம சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்தது பாட் சைஸ். விதையை சூஸ் பண்ணியாச்சு. இந்த விதைக்கு நம்ம வந்து பாட்டு இல்லைனா க்ரோ பேக் செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பாட் சைஸ் வந்துட்டு ஒன்று 12 இன்ச்சு இல்லைனா 14 இன்ச்சு. அதே மாதிரி க்ரோ பேக் வந்துட்டு 12க்கு 12 க்ரோ பேக், அப்படி இல்லைனா 15க்கு 15 க்ரோ பேக்கை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா விதை ரெடி பண்ணியாச்சு, தொட்டி ரெடி பண்ணியாச்சு. ஸோ தொட்டியில் ட்ரைனேஜ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிடணும். அடுத்தது மண்கலவை. மண்கலவையை பொறுத்த வரைக்கும் தரமான மண்கலவை இருந்தால் செடி சூப்பராக வளருங்க. என்ன மண்கலவை நம்ம யூஸ் பண்ணுறது எப்போவுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொக்கோபீட்டு 1 பங்கு, செம்மண் 1 பங்கு, தொழு உரம் 1 பங்கு, வர்மி கம்போஸ்ட் 1 பங்கு, ஆட்டு தொழு உரம் 1/2 பங்கு, போன் மீல் வந்துட்டு 2 டீஸ்பூன், மிக்ஸ்டு பயோ ஃபர்டிலைசர் அதாவது உயிர் உரங்கள், கலவை உயிர் உரம், சூடோமோனஸ், ட்ரைகோடர்மா வெரிடி, வேம், அடுத்தது வந்துட்டு பொட்டாஷ் பாக்டீரியா, இதெல்லாம் கலந்து ஒரு 1.5 டீஸ்பூன். அடுத்தது போன் மீல் வந்துட்டு 1 டீஸ்பூன். இதை எல்லாமே கலந்து வேப்பம் புண்ணாக்கு கைப்பிடி அளவு எல்லாத்தையுமே கலந்து நல்லா தண்ணியும் இல்லை பஞ்சகாவியாவையோ தெளித்து ஒரு 2 நாள் விட்டுருவோம். அதுக்கப்புறம் தான் நம்ம தொட்டியில் அதை மண்கலவையை ரெடி பண்ணுவோம். தொட்டியில் மண்கலவையை அடைச்சிட்ட பிறகு விதையை டைரெக்டாக நம்ம வெண்டைக்காய் விதையை போட்டு விட்டுடலாங்க. கத்திரிக்காய், பச்சை மிளகா, தக்காளி மாதிரி நாற்று எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டைரெக்டாக நம்ம வந்துட்டு விதைங்களை போட்டு விடலாம். நான் இன்றைக்கி இந்த 14 இன்ச்சு தொட்டியில் வந்துட்டு 8 விதை போட்டு விட்டுட்டேங்க. ஸோ ஒன்று இல்லைன்னா ஒன்று முளைச்சி வரும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நம்மளோட விதை எல்லாமே சூப்பராக முளைச்சி வந்துருச்சு. 8 விதையுமே முளைச்சி வந்ததுனால தொட்டி பத்தாதுன்றதுக்காக 8 செடியுமே ஒரே இடத்துல இருந்தால் வளர்ச்சி பாதிக்கும். அதனால் நான் வந்துட்டு 4 செடி ஒரு தொட்டிலையும், மீதி 3 செடி வந்துட்டு இன்னொரு தொட்டிலையும், இன்னொரு 2 செடி வந்து மற்ற தொட்டிலையும் நான் வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட 8லேருந்து 9 நாற்று இருக்குது. ஸோ அந்த நாற்றை வந்து நான் பிரித்து வச்சுட்டேன். இப்போ இதோட க்ரோத் வந்து தனித்தனியாக உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நம்ம நாற்று வச்ச இடத்துல வந்துட்டு கொஞ்சம் க்ரோத் கம்மியாக சின்னதாக இருக்கும். நம்ம அந்த தொட்டியில் வச்சோம் பார்த்திங்களா, அதோட வளர்ச்சி வந்துட்டு நல்ல ஒரு வீரியமான வளர்ச்சி இருக்கும். ஸோ இப்போ இதை முடிச்சிட்ட பிறகு நம்ம வந்துட்டு சன்லைட், அதாவது சூரிய வெளிச்சம், நம்ம விதை போட்டதுலேருந்தே சூரிய வெளிச்சத்துலேருந்தே வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா வளர்ந்து வரோங்க. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் சூரிய வெளிச்சம், டைரக்ட் வெளிச்சம் கண்டிப்பாக வெண்டைக்காய் செடியில் தேவை. சப்போஸ் நாங்கள் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், பால்கனி சைட்டில் இருக்கோம், எங்களுக்கு அவ்வளோ வெயில் வராது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5 மணி நேரம் வெயிலாவது டைரெக்டாக வர மாதிரி வச்சு விட்டுருங்க. அப்போ தான் செடியோட வளர்ச்சி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி செடியில் வந்து எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் நல்ல ஒரு க்ரோத்து அதுக்கு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 29வது நாள் அப்டேட் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. செடி வந்துட்டு நம்ம தொட்டிலேயே இருந்த செடி நல்ல ஒரு ஹைட்டு வந்துடுச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சோம் இல்லைங்களா, நாற்று மாற்றி வச்சோம் பாருங்கள், அது மட்டும் கொஞ்சம் குட்டையான வளர்ச்சியாக இருக்குது. ஆனால் அதுவும் சூப்பராக பிடிச்சி வந்துடுச்சு.
இப்போ விதை போட்டதுலேருந்து 33வது நாள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு ஹைட்டு வந்துருச்சு. அதே மாதிரி பூ விடுறதுக்கும் ஆரம்பிச்சாச்சு. அதாவது பூ விடுறதுக்கு இனிஷியல் ஸ்டேஜ் தான் இந்த மாதிரி. உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து பிஞ்சு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது பூ வைக்கும். பூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. எல்லோ கலராக இருக்கும் பூ. ஸோ பூ வச்ச பிறகு அந்த பூ வந்து உதிரி விழுந்து உங்களுக்கு வந்து வெண்டைக்காவாக வைக்க ஆரம்பிக்கும். அதுக்கடுத்தது 35 நாள், அதாவது நம்ம விதை போட்டதுலேருந்து 35வது நாளில் தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உரம் கொடுக்குறேன். என்ன உரம் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூ விட ஆரம்பித்தாச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்துட்டு என்பிகேன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் 19-19-19 வந்துட்டு நான் எடுத்து கொடுக்குறேன். அதை வந்துட்டு இப்போ வெயில் காலன்றதுனால டைரெக்டாகவும் நம்ம போட்டு விடலாம். ஆனால் வெயில் காலன்றதுனால நான் அதை 1 லிட்டர் தண்ணியில் 2 கைப்பிடி அளவு என்பிகே சேர்த்துட்டு அதை ஒரு 2 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் 10 மடங்கு தண்ணி கலந்து எல்லா விதமான வெண்டைக்காய் செடிக்கும் ஒரு மக்கு ஊற்றி விட்டேன். ஸோ வெயில் காலம் சீக்கிரமான ஃபர்டிலைசர் சக் பண்ணாது. சாலிட் ஃபர்டிலைசராக போட்டால் ஸ்லோ ப்ராசஸ் ஆகும். லிக்விட் ஃபர்டிலைசராக போட்டால் பட்டுன்னு வந்துட்டு உங்களுக்கு சத்து வந்து எடுத்துக்கிட்டு பூ விட காய் விட ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபர்டிலைசர்ஸும் நம்ம கொடுக்கலாங்க. பஞ்சகாவியா கொடுக்கலாம், மீனமிலம் கொடுக்கலாம், சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் கொடுக்கலாம். இதெல்லாம் ஹெவி டோசேஜ். ஸோ இது ஒரு 10 நாள் கேப்பில் கொடுக்கலாம். அதுக்கடுத்தது வந்து சாதாரண அரிசி கழுவுற தண்ணியை புளிக்க வச்சு நல்ல தண்ணி கலந்து டைல்யூட் ஆக்கி அது கொடுக்கலாம். சோயா பீன்ஸ் இருக்குது இல்லைங்களா, மீல் மேக்கர், அந்த தண்ணியை கொடுக்கலாம். அடுத்தது வந்துட்டு சென்னா நீங்கள் ஏதாவது கழுவுறீங்க அப்படின்னா, இல்லை அரிசி கழுவுறீங்க, பருப்பு கழுவுறீங்க, காய்கறி கழுவுறீங்க, அந்த தண்ணியெல்லாம் சேகரித்து அதை புளிக்க வச்சு அதையும் ஊற்றி விடலாம். இதெல்லாம் மைல்டான ஃபர்டிலைசர்ஸ் 3 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். அடுத்தது பூச்சி தாக்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி தாக்குதல் வெண்டைக்காயில் ரொம்ப போஸ்ட்டாக வராதுங்க. ஈஸியான க்ரோயிங் பிளான்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா அது வெண்டைக்கான்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் நியூ கார்டனராக இருக்கீங்க, இப்போ தான் வந்துட்டு நாங்கள் கார்டன்ஸ் வைக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வெண்டைக்காவை சூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வெண்டைக்காய்க்கு சீசனிங்கே கிடையாதுங்க. எல்லா விதமான சீசன்லேயும் சூப்பராக வளரக்கூடிய செடினா வெண்டைக்காவும் தான் ஒன்று. இப்போ நான் 48வது நாளில் முதல் அறுவடையை பண்ணுறேங்க. காய் ஒன்றும் நல்ல எலசாக இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு ஈல்டிங்கும் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு முதல் அறுவடையாக 48வது நாளில் வந்துட்டு நான் அறுவடை பண்ணுறேன். மற்றதெல்லாம் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அதனால் நான் இப்போதைக்கு விட்டுட்டேன். எப்போவுமே வெண்டைக்காய் செடியை பொறுத்த வரைக்கும் 35 நாள்லேருந்து 40 நாளுக்குள்ளே பூ விட்டுடும். 40வது நாள்லேருந்து காய் வளர ஆரம்பிக்கும். ஸோ காய் வளர்ந்து ஒரு 45வது நாள்லாம் நீங்கள் வந்துட்டு அறுவடை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அறுவடையாக முடிச்சுக்கலாம். திருப்பி ஒரு 4 நாள் 5 நாள் கேப் விட்டு 2வது அறுவடை பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு 4 நாள் 5 நாள் கேப் விட்டு 3வது அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது இடைவெளியில் கண்டிப்பாக உரங்கள் கொடுத்து விடுங்க. அப்படி கொடுக்கும்போது நல்ல ஒரு ஈல்டிங் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம 2வது அறுவடையும் முடித்தாச்சு. 2வது அறுவடையில் ரொம்ப சின்ன காயை தான் கிடச்சிது. முதல் அறுவடையில் ஒரு 5லேருந்து 6 காய் கிடச்சிது. திருப்பி எல்லாமே குட்டி குட்டியாக ஈல்டிங் விட்டுருக்கு. ஸோ அதை வந்துட்டு 3வது அறுவடையாக ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஈஸி க்ரோயிங் பிளான்ட்டான வெண்டைக்காவை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வளர்த்து பாருங்கள். அது வளர வளர அது ஆரோக்கியமாக வளர்ந்து நல்ல ஈல்டிங் கொடுக்கும்போது உங்களுக்கே கார்டனிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பாக வரும். குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட பொருட்கள் வீட்லேயே தயாரித்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ், நலங்கு மாவு, சீயக்காய் பொடி, மருதாணி பொடி, செம்பருத்தி பொடி, நெல்லிக்காய் பொடி ரெடி பண்ணிருக்கோம். தலைமுடிக்கும் அதே மாதிரி முகத்துக்கும் உடம்புக்கும். அதுக்கப்புறம் நம்ம சோப்ஸும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெர்பல் சோப்ஸ் தான். அலோவேரா சோப்பு, துளசி சோப்பு, குப்பமேனி சோப்பு, இப்போ வந்துட்டு சந்தனம் சோப் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு, நலங்கு மாவு சோப்பு, முல்தானி மெட்டி சோப்புன்னு சோப்பு வகைகள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஏர் ஆயில் வந்துட்டு 12 மூலிகை பொருட்கள் நம்ம தோட்டத்துலேருந்தே எடுத்து 12 மூலிகை பொருட்கள் சேர்த்துருக்கோம். கூடவே வந்து செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெயோட வெந்தயமோ கருஞ்சீரகமோ சேர்த்து ஏர் ஆயில் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த முறை வாங்குவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமானதும் தரமானதாகவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.